வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து இப்போது ஸ்மார்ட் ரேஷன் கார்டாக வந்திருக்கு. அதாவது ஆன்லைன் மூலமாகவே உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை ஒரிஜினல் ரேஷன் கார்டு மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் ஆதார் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அதே மாதிரி ஸ்மார்ட் கார்டும் ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அதை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டை நீங்கள் ஒரிஜினல் கார்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் மூலமாக சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இமிடியேட்டாக அந்த சேஞ்சஸ் உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் அப்டேட் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணுறீங்க, அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் ஆன்லைனில் அது இமிடியேட்டாக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் தேவைக்கு இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி லாகின் பண்ணுறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நம்ம நிறைய ஏகப்பட்ட வீடியோஸ் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கட்டாயமாக அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே, ஸோ லாகின் பண்ணுறது ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன், அதனால் என் விவரம் கேட்குது. ஸோ நான் உள்ள என் விவரம் கொடுத்து போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். என் விவரம், ஸ்மார்ட் விவரம் மாற்றம், ஸ்மார்ட் கார்டு அச்சு, செயலாக்கம், புகைப்படம், இந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட் கார்டு அச்சு, இது புதுசாக வந்திருக்க ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்மார்ட் கார்டு அச்சு, அச்சிடு மற்றும் பதிவிறக்கும். இங்கே 2 லாங்குவேஜில் இருக்குது, தமிழ் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட்னு கொடுத்துட்டு அச்சு நகல் பதிவிறக்கும் இதை கிளிக் பண்ணோடனே நெட் இஷ்யூ. ஸோ அதனால் திரும்ப நான் பேக் போகிறேன். ஒரு நிமிஷம், நான் நெட் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திரும்ப வரேன். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்களுடைய தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அச்சு நகல் பதிவிறக்கம் அப்படின்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கு கேட்கும் சேவ் பண்ணிடும். ஸ்மார்ட் கார்டு சேவ்னு கொடுத்தோன்னே சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கார்டை பார்க்கணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க, சிம்பிள். ஸோ இந்த வழியில் உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கும் அது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல டெக்னாலஜி வீடியோ